ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்குற மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா கொரப்பாக இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். நம்ம கடையில் கிடைக்கிற பச்சரிசி மாவே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால நல்லா காரமாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி கலக்க ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல காரமாகவும் அதே நேரத்தில் வாசனையாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஓரளவுக்கு குலைவாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம போட்டு எடுத்துடலாம். பக்கோடா போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் மாவோட சோடா மாவு சேர்க்கலை. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எப்போவுமே செய்கிற ஒரே ஸ்நாக்ஸ் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். சுவையான அரிசி மாவு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு இதை நம்ம சட்னியோடவோ இல்லை சாஸ் வச்சோ பரிமாறலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.